அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபிய்யினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். ரப்பனா அரினா மனாசிக்கனா வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஹப் லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம யா கனிய்யு யா முக்னி அக்னினா பிஹலாலிக அன் ஹராமிக பிதாஅத்திக அன் மஅசியத்திக பிஃபضலிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம யா ஹன்னான் யா மன்னான் யா தய்யான் யா சுல்தான் யா அல்லாஹ் அப்துன் பிபாபிக வாக்கிஃபுன் முத்தல்லர்ரிஉ மின் ஹதாயா ஃபக்ஃபிர் லனா துனூபனா ஜமீஅ குல்லி கதீஆத்தினா யா அர்ஹமர் ராஹிமீன் இர்ஹம் அலைனா. அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு கைரும் மின்ஹா வஹும் மின் ஃபஸஇன் யௌமைதின் ஆமினூன். வமன் ஜாஅ பிஸ்ஸய்யிஅத்தி ஃபகுப்பத் வுஜூஹுஹும் ஃபின்னார் ஹல் துஜ்ஸௌன இல்லா மா குன்தும் தஅமலூன். وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم رفع القلم عن ثلاثة عن النائم حتى يستيقظ وعن الصبي حتى يشب وعن المعتود حتى يعقل. وذكر بعضهم عن الغلام حتى يحتلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மெய்யருள் அஃபுவு ஆஃபியத் ஹயாத் ரிஸ்க் மௌத் மிக சிறந்த தாராளமான நியமத்தை கொண்டு நமக்கு அல்லாஹ் எல்லா துறையிலும் அஹ்சனுல் ஹாலிகீன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அஹ்சனாக நமக்கு ஆக்கி வைப்பானாக. நம் உயிருக்கும் மேலான அஹமது அல் முர்த்தலா முஹம்மது அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தும் நல்லருளும் நம்மை சூழ்ந்து அதிகமாக அல்லாஹ் ரசூலை நேசிக்குகின்ற நல் சாலிஹீன்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி நல்லருள் பாலிப்பானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழர்களே,
நாமெல்லாம் பல்வேறான வழிமுறைகளையும் விளக்கங்களையும் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், ஷரியத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற விளக்கங்கள் நிறைந்து கிடைத்திருந்தாலும் அஜாக்கிரதையானவர்களாக மிக சோம்பேறித்தனமான வாழ்வில் நாம் இந்த உலகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். உலகமும் அதில் அடங்க பெற்றவைகளும் மதாஉத் துன்யா குரூர், நம்மை ஏமாற்றும் சுமண்டிகளாக, நமக்கு நிரந்தரமாக அருள் பாலிக்க முடியாத சுகண்டிகளாக அமைந்திருக்கின்றது. மேகங்கள் கூடி கலைவது போன்றுதான் இந்த உலக வாழ்க்கையின் தரங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றது. ஆனால் மனிதர்களாகிய நாம் அவைகளை நிரந்தரமானதாக பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக நமது வாழ்வை நாம் தினமும் தொலைத்து கொண்டிருக்கின்றோம். அன்பும் அருளும் அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு நமக்கு கிடைக்கப் பெறுவதற்காக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை ஈருலகிலும் வெற்றி பெற்றவர்களாக ஆகுவதற்காக வேண்டி பல்வேறான நிஅமத்துக்களை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான். இந்த நிஅமத்துக்களில் மிக மேலானது, உயர்வானது, மிகச் சிறந்தது அல்லாஹ் ரசூல் நம்மளோடு இருந்து நேரான வழியின் அடிப்படையில் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டிருப்பது தான். ஒரு மனிதன் உலகத்தில் உயர்ந்தவைகளை, மிக மிக சிறந்தவைகளை, ருசிகரமானவைகளைத்தான் அவன் புசிப்பான், உடுத்துவான், தேவைக்காக எடுத்துக்கொள்வான். அதே போன்றுதான் அல்லாஹ் ரசூல் நம்முடைய விஷயத்தில் பிரியப்படக்கூடிய விஷயங்களெல்லாம் மிக உயர்வானதை மாத்திரம்தான் நமக்கு அல்லாஹ் ரசூல் சேர்த்து வைப்பார்கள். அதன் அளவிலே கவனம் செலுத்த முடியாதவர்களாக திகைத்து போய் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே மதிமயங்கி இருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய அறிவுகளை மங்க வைக்கின்ற மிக மிக எளிய நிலைகளில் இந்த உலக வாழ்வை நமக்கு ஈஸியாக ஷைத்தான் எடுத்து அலங்கரித்து காமிக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் தற்பெருமை, ஆணவம், அகம்பாவம் இது மட்டும்தான் இருக்கும். மறுமையில் ஈவு, இரக்கம், அன்பு, பரிவு, விட்டு கொடுத்தல், இத்தனை சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ மறுமையினுடைய வாழ்வை நோக்கி செல்வதா, இம்மையில் வாழ்வதா? நாம் இம்மையிலே படைக்கப்பட்டிருக்கின்றோமே, மர்மையுடைய வாழ்வையை நாம் அதிகமாக தேட வேண்டும். அதற்குரிய நோக்கங்கள் என்ன என்பதை இந்த மனிதன் பரிசீலனை செய்வது என்பதே இல்லை. ஏதோ பிறந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், சேமித்து கொள்வோம், இப்படித்தான் மனிதன் நினைக்கிறான். இவனுடைய சிறு சேமிப்புகள் எல்லாம், இதெல்லாம் உலகத்தில் சிறு சேமிப்புகள் தான். மதாஉத் துன்யா குரூர், இந்த சுகண்டிகள் நம்மளை ஏமாத்திடும். மதாஉத் துன்யா கலீல், இது சொற்பமான சுகண்டிகள். உயர்ந்த பொருளை இரவில் உட்கொள்கிறோம். காலையில் எழுந்திரித்தவனை ராத்திரி 8 மணிக்கு உட்கொண்ட உணவு காலையில் துர்நாற்றம் எடுத்து நமது உடலில் கழிவாக வெளியேறுகின்றது. அவ்வாறு வெளியேற முடியவில்லையானால் இந்த மனிதன் துடிதுடித்து நோயாளியாக மாறிவிடுகிறான். இதுதான் துனியா. துனியா பார்ப்பதற்கு ருசிகரமாக இருந்தாலும் இறுதியில் நொம்பலத்தையும் துடிப்பையும் அவன் ஒரு வினாடி கூட நிம்மதியாக இருக்க முடியாத நிலைகளை ஆக்கிவிடும். எனவேதான் மனித சமூகத்தில் விழிப்புணர்வு தேவை. எல்லா கூட்டங்கள் போடுவாங்க, விழிப்புணர்வு. எதில் நம்ம விழிச்சிருக்கோம்? ஒரே ஒரு விஷயத்தில் தான் முடிச்சிருக்கோம், பொண்டாட்டியுடைய விஷயத்தில். அதை தவிர மற்ற எல்லாத்திலையும் அஜாக்கிரதையானவர்களாக நாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன்
பயணத்துக்கு தயாராகும்போது உறக்கத்தை மேற்கொள்வானேயானால் அவனுக்கு எல்லாம் கை கொடுக்காது. ஒரு மனிதன் சோம்பல், உறக்கம் அத்தனையும் எரிந்துவிட்டு பயணத்துக்கு தயாராகிவிட்டால் அவன் அந்த பயணத்தில் வெற்றி பெறுவான். இந்த வெற்றியைத்தான் அல்லாஹ் நமக்கு இன்மையிலிருந்து மறுமைக்கு சாட்டி இருக்கின்றான். அதை அல்லாஹ் சொல்லும்போது மிக தெளிவாக சொல்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு கைரும் மின்ஹா. யார் இந்த உலகத்தில் நனவின் பக்கம் சென்று நன்மையை அதிகமாக செய்கின்றனரோ வஹும் மின் ஃபஸின் யௌமைதின் ஆமினூன். அவர்கள் திடுக்கிடும் கோர கியாம நாளின் பிடியிலிருந்து அவர்களை பாதுகாப்பு செய்யப்படும், தப்பித்துக் கொள்வார்கள். யார்? நன்மையான விஷயங்களில் ஈடுபட்டவங்க. இந்த நன்மையான விஷயத்தில் எந்தெந்த வகையில் எவ்வாறு நாம் ஈடுபடுவது? இது பல்வேறான உபதேசங்கள், பயான்கள், ஜும்மாக்கள் மற்றும் கூட்டங்கள், மஜ்லிஸுகள் இவைகளில் வச்சு நடத்தப்பட்டு நமக்கு அறிவுரை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அறிவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமன் ஜாஅ பிஸ்ஸய்யிஅத்தி. தீமையிலே வாழ்ந்து தீமையே செஞ்சு அதிகமாக மரண நேரத்தில் தீமையின் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் ஃபகுப்பத் உஜூஹுகும் ஃபின்னார். இவர்களுடைய அந்த முகங்களை முகம் குப்புற நரகத்திலே தள்ளிவிடப்படும். ஹல் துஜ்ஸௌன இல்லா மா குன்தும் தஅமலூன். அவர்கள் எதை இந்த உலகத்தில் செய்து வந்தார்களோ அதற்கு கூலியாகத்தான் நரகத்தில் முகம் குப்புற அவர்களை தள்ளப்பட்டு அங்கே பல்வேறான நோவினைகள் அவர்களுக்கு தயாராக இருக்கின்றது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சுற்றி காண்பிக்கின்றார். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நல்லதை எடுத்து அல்லாததை விட்டுவிட வேண்டும். தீயதை விட்டு நன்மையின் பக்கம் நாம் அதிகமாக கவனம் செலுத்தி விரைந்து நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். இந்த உலகம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அந்த முடிவு சிறுக 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 இன்றைக்கி ஏற்பட்டு கொண்டிருக்கு. பகுதியாக, ஊராக, அல்லது ஏரியாவாக, நாடாக, அல்லது ஒரு முழு வீச்சாக பல்வேறாக நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் குர்ஆனை சிந்திப்பவர்களுக்கே உண்டு. குர்ஆனை அதிகமாக சிந்தித்து அதன் வாழ்வில் நாம் நம்மை இணைத்து நீதி, நேர்மை, உண்மையாய், நிரந்தரமாய் நாம் நல்ல பல அமல் செய்து வாழ வாடி விடாமல் உயர்வோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள்வாளிப்பதுடன் சிறந்த கல்வி ஞானங்களையும் நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல சிந்தித்து அமல் செய்கின்ற மனோபக்குவங்களையும் உறுதியையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நம்மை பிறப்பிலிருந்து இதுவரை இனி மரணகாலம் வரை, பிறகு மரணத்திற்கு பிறகு அடக்கி கேள்வி கேட்டு பிறகு மகிஷர் வரை நமக்கு முழு அவனுடைய அரவணைப்பை மானபின் துஆவோடு ஷஃபாத்தோடு கிடைக்க செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.